மட்டக்களப்புக்கு வந்து இதுவரைக்கும் நான் வந்ததே இல்லை, உங்களை மட்டும்தான் நம்பி வாரேன், எனக்கு ஒரு இடமுமே தெரியாது அங்கச்சன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து வார டைமை சொல்லுங்கக்கா, நான் வந்து நாங்கள் இந்த படம் கூட உங்களுக்கு அனுப்பினேன். டேபிள் மேலே தான் படுத்திருந்தோம். நாங்கள் அங்கேருந்து வந்து சும்மா பெட்ஷீட் பெட்ஷீட் தான் படுத்திருந்தோம். இங்கே எதுவும் சாமான் இருக்கிறது தானே, டேபிள் மேலே தான் சின்னவர்னா ஏறி படுத்திருப்பார். ஒரு டேபிள் அவங்களோட கிடந்துச்சு. அந்த டேபிளில் தூங்குறன்றது ரொம்ப கஷ்டம். அந்த அப்படி கொசு இருக்கும் அந்த இடத்துல, சரி மாதிரி சிக்கல். அதில் ஒவ்வொரு நைட்டும் டேபிள் மேலே படுத்திருந்தோம். கிட்டத்தட்ட 2 மாதமாக இருந்தோம். எல்லாம் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு இடம் இல்லை. அது செய்கிறேன்னா அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு நாங்கள் சாமான் போடணும், முதல் இது பண்ணணும், அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு வழியுமே இல்லை. ஒன்றில் போய்ட்டு வேலை செஞ்சிட்ருக்குறேன். இப்போ வந்து வீட்டு வேலை தான் செய்கிறேன். பக்கத்தில் தான் உங்களோட வீடுன்றதை விட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் போயிட்டு டெய்லி போகணும். அன்னைக்கு அவங்க சேலரி ஒன்று கொடுப்பாங்க 1000 போல். அப்போ உங்களோட மகனுக்காகத்தான் நீங்கள் ஹட்டன்ல இருந்து கொழும்புக்கு வரோம். அதுலயும் ஒரு வீடு இல்லைன்ற காரணத்துக்காக ஃபாதர் ஒரு அவர் வந்து 3 மாதத்துக்கு உங்களுக்கு வீடு எடுத்து அந்த வீடு வந்து கொடுத்து 3 மாதம் தான் இருக்கணும். அதுக்கு போய் நீங்க வந்து ஏன்னு சொன்னா அந்த வீடு உடைச்சி கட்டப்படுறாங்க. உங்களோட மகனோட வந்து எத்தனை தமிழ் பிள்ளைகள் படிக்கிறாங்க? ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் தான். மற்ற 50 பேர் செலக்ட் பண்ணாங்க. இது வந்து வந்து நாங்கள் செட் ஸ்கோரையும் இவரோட ரிசல்ட்ஸையும் வச்சு திரும்பி ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சாங்க. சரி, டஃப் எக்ஸாம் ஒன்று. அது வந்து ராயல் காலேஜில் நடந்துச்சு. 118 பேர் அந்த எக்ஸாமுக்கு இது பண்ணாங்க. 50 பேருக்கு தான் சான்ஸ் தருவேன்னு சொன்னாங்க. அந்த 50 பேர்த்துல ஒரு 10வது இடம். ப்ரைவேட்டாக வந்து இந்த கோர்ஸ் செய்யலாம், இன்ஜினியரிங் செய்யலாம். 75 லட்சம் தேவைப்படுமா? இது ஃபீஸ் மட்டும். ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நாங்களும் ஏமாந்துருக்கோம் உண்மையில். என்னென்னு சொன்னால் அப்படி போகிற இடங்களில் அதோட வந்து இப்போ கொழும்புல இருக்கிற யாரும் உறவுகள் வந்து பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து தங்கி இருக்கிறதுக்கு ஒரு ரூம் அப்படி ஏதாச்சும் இருந்தாலும் அவங்க எப்படியான ஒரு சின்ன ஒரு இடமா இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு யாரோ நல்ல பழக்கமானவங்க கதைக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு. அப்போ நினச்சிட்டே இருப்பேன். அப்போ என் மகனும் கேட்டார் யாருன்ட்டு. இல்லை, நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்கம்மா, யாரை நம்பி போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை, அவங்க நல்ல பார்க்க தெரியும், நல்லா நான் அவங்களோட இதெல்லாம் பார்த்துருக்கேன்லாம் நல்லா சொன்னேன் நான். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ன்றதை விட எங்களோட வீட்டில் தான் இருக்கோம். வீடியோ வந்து ரொம்ப நாளாக வந்து எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணலை. காரணம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் வந்து என்னில் அக்கறை இருக்கிற நிறைய உறவுகள் வந்து கால் பண்ணி நலம் விசாரிச்சிருந்தாங்க. இப்போ எப்படி தங்கச்சி இருக்குன்னு சொல்லி வீடியோ நான் வந்து போட்டதுக்கு பிறகு தான் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு வந்து கால் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் வந்து எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன். அதுலேயும் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய நாளுக்கு பிறகு ஒரு வீடியோ வந்து போட போகிறோம். அது வந்து முக்கியமாக என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து தூர இடத்துக்கு போய்த்தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். தூர இடத்துக்கு போகிறது வந்து எனக்கு தலையில் இந்த சைட் தான் வந்து அந்த சர்ஜரி நடந்ததன் காரணமாக வந்து அந்த ஹெல்மெட் போடுற ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. எனக்கு வந்து மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நாளில் வந்து ஓகே ஆகிட்டு இருந்தாலும் வந்து அந்த காயம் வந்து கொஞ்சம் ஆறாமல் இருந்தது. அப்போ அந்த டைமில் வந்து இந்த ஹெல்மெட் போடுற டைமில் சரியான வேர்வை தானே, இங்கே சொல்லப்போனால் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டைமில் வந்து அந்த வேர்த்து காயத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து தூர இடத்துக்கு வந்து நாங்கள் போகாமல் இருந்தாலும் வந்து நீண்ட நாளாக வந்து எங்களை ஒரு அக்கா தொடர்பு கொண்டிருந்தாங்க. எந்த வகையில்னு சொன்னால், நம்மளோட ஹெல்பிங் வீடியோஸ் தான் வந்து பார்த்துட்டு வந்து எனக்கு கால் பண்ணி அவங்க வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து தூரத்தில் இருக்காங்க. அவங்க தொடர்பான டீட்டெயில்ஸ் வந்து ஒன்றுமே எனக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து வாரத்துக்கு காரணம் வந்து அவங்க வந்து கேட்டது படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு உதவி தான் கேட்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் சேனல் நான் இது வரைக்கும் பார்த்து நிறைய பேர்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து அண்ணா செய்கிறேன் அப்படி என்று சொல்லி பல காரணங்கள் சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு உதவியும் கிடைக்கல.
இருந்தாலும் என் மகன் வந்து படிச்சுட்டு இருக்கார், அவருக்கு வந்து கட்டாயம் உதவி தேவை அப்படின்ற காரணத்தால தான் நான் அதை கைவிடலை. யாராவது உதவி செய்வாங்க அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து உங்களுக்கும் கால் பண்ணி கேட்டேன் நான் சொல்லி அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து கொழும்புல இருந்து தான் வந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து நாங்கள் கூட்டிகிட்டு எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முதல் அவங்களுக்கு வந்து மட்டக்களப்புக்கு வந்து இதுவரைக்கும் நான் வந்ததே இல்லை, உங்களை மட்டும்தான் நம்பி வாரேன், எனக்கு ஒரு இடமுமே தெரியாது அங்கச்சேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து வார டைமை சொல்லுங்கக்கா, நான் வந்து எனக்கு போகிறது வந்து பைக்கில் போகிறது கஷ்டம்தான், நான் அக்காவையும் கூட்டிகிட்டு வரணும் தானே, அதால் வந்து ஒரு ஓட்டோ உண்டு ஐயருக்கு நாங்கள் பிடிச்சி தான் வந்து போனோம். நாங்கள் போய் அக்காவை கூட்டிகிட்டு வந்து சேர்ந்தாச்சு. அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், அதையும் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு பிறகு வந்து மேலதிக விஷயம் தொடர்பாக நம்மளும் பேசிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஹலோ. ஓமக்கா எங்க இருக்கீங்க? முன்னுக்கு தானா? நாங்களும் வந்துட்டோம். காரா? இல்ல இல்ல, ஓட்டோ. பாத்துட்டீங்களா என்ன? நாங்க முன்னுக்கு இந்த என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கோம். வாங்க. இப்பதானா 2 மணிக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிட்டேன்னு 2:30 இங்கே வந்துடும் அப்படின்னாங்க. இங்கே வந்து வர நேரமே சரின்னு வந்து லேட்டு. சரி சரி, நம்ம போய் கதைப்போம், ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வாங்க போவோம். என்ன மாதிரி இப்போ உடம்பு இருக்கு? அதோட தான் வந்தேன் நான். என்னன்னா வந்துட்டு டைம் இருக்காது, இப்போ வேலைக்கும் போறேன்னா ஒரு இடத்துக்கு, அதனால சரின்னு வந்துட்டே போய். சாப்பிட்டீங்களா நீங்க? இன்னும் இல்லை. அதுவும் இன்னும் இருக்கல, சரி லாங். நான் 4 o'clock புறப்பட்டேன், இங்கே வரதான் இப்போ 4 ஆயிருச்சு. இனி ஊருக்கு போறதுக்கு அப்படி ஒரு 1/2 hour கூட எடுக்கும். போயிட்டு திரும்பதான் என்ன, திரும்ப எத்தனை மணிக்கு இருக்காமக்கா? 7 மணிக்கு இங்கே வரணுமே. 7 மணிக்கு இங்க நிக்கணுமா அல்லது ட்ரெயின் எடுப்பாங்களா? 7 மணிக்கு இங்கே வந்துடும். இங்க வந்துடும் 7 மணிக்கு. புக் பண்ணியாச்சா? புக் பண்ணியாச்சு. புக்கிங் இல்லை, சும்மா நார்மலி. அப்படி புக் பண்றேன்னா புக் பண்ணிட்டு போ. இல்லை புக் பண்ண தேவையில்லை. சரி, 7 இங்கே வந்துடலாம் தானே? ஓ வந்துடலாம், போயிட்டு வந்துடலாம். ஓகே போ. அக்கா வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்ததையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து சேர்றதுக்கு இங்கே 5 மணி ஆயிட்டு, இன்னும் 1 hour டைம் தான் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கு பிறகு அக்கா வந்து திரும்ப நாங்கள் 6 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டு அனுப்பணும். அக்காவுக்கு வந்து 7 மணிக்கு வந்து ட்ரெயின் இருக்குது, அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக அனுப்பணும். அதுலேயும் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ கொழும்புல இருந்து அவங்க இங்கே நம்மளை நம்பி வராங்க. அவங்க கேட்ட ஒரு உதவி வந்து தம்பிக்குரிய படிப்புக்குரிய ஒரு உதவி தான் கேட்டிருக்காங்க. இப்போ அதை வந்து நாங்கள் இங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு அவங்க திரும்ப அவங்க போனதுக்கு பிறகு அந்த ஹெல்ப் கிடைச்சதுக்கு பிறகு திரும்பவும் அவங்கள கூப்பிட்டு கொடுக்கறது வந்து எனக்கும் ஒரு மன கஷ்டமாக இருந்துச்சு. அதோட அக்காட நிலைமையை பார்த்தா அவங்க வந்து வீட்டு வேலைக்கு போய்த்தான் தன்னுடைய பிள்ளைய வந்து படிப்பிச்சு கொண்டிருக்காங்க. அதுலேயும் வந்து வீட்டு வேலைக்கு வந்து நிறைய நாள் போக முடியாட்டி அவங்க வந்து அந்த வேலையிலையும் வந்து பிரச்சனைகள் வரலாம். என்னோட சொன்னால் வீட்டை வந்து துப்புரவு செய்கிற அப்படியான வேலைகள் தான் அக்கா செய்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து அவங்க லீவ் எடுக்கிறதாலையும் அவங்களோட வேலைக்கு வந்து பிரச்சனை வரும். அப்போ அவங்கள வந்து திரும்பியும் வந்து போக அப்படி அலைய வைக்கிறதுல வந்து எனக்கு மனசு இல்லை. அப்போ அவங்க கேட்ட உதவியை வந்து அவங்க ஆதாரத்தோட தம்பி படிக்கிற யூனிவர்சிட்டி அந்த படித்து கொண்டு இருக்கிற டீட்டெயில்ஸ் தொடர்பாக எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்போ நான் வந்து நம்மளோட உறவுகள் நிறைய பேர் வந்து படிப்பு ரீதியான உதவிகள் வந்து பல செஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து நான் கேட்டு பார்த்துருந்தேன், இந்த எவிடன்ஸ் எல்லாம் அனுப்பி கேட்டிருந்தேன். இப்போ கேட்டதில் வந்து முக்கியமாக நான் கேட்டது வந்து உடனே பாஸ்கர் ஐயாட்ட தான் கேட்டேன். நான்
ஐயாட்ட வந்து முக்கியமா விஷயத்த சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி கேட்டு பார்ப்போம்ண்டு. கேட்ட உடனே ஐயா வந்து மறுக்கல்ல, அந்த உதவியை வந்து கண்டிப்பா தம்பிக்கு செய்வோம், அவங்க வார கையோட செய்யறதுக்கு தான் நானும் கேட்டிருந்தேன். என்னடா வந்து போற சரியான சிக்கல் தானே, கொழும்புல இருந்து இங்க வர்றது கிட்டத்தட்ட அவங்களுக்கு 9 மணித்தியாலங்கள் எடுத்திருக்கு. ட்ரெயின்ல தான் அவங்க வருவாங்க, தூரம் வந்து பஸ்ல போய் அவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்க. அதால தான் பாஸ்கர் ஐயாட்ட வந்து கேட்டதுக்கு இணங்க அவர் வந்து அந்த உதவியை வந்து கையோட செஞ்சு அவங்கள அனுப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அப்படி என்ன உதவி கிடைச்சிருக்கு, அவங்களோட நிலைமை தொடர்பாக அவங்களோட பேசி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அக்கா. அக்காட பேரை சொல்லுங்க. என் பேர் சுசானி. சுசானி. ஓகே, எனக்கும் பேர் வருதுல சுசானியா. அக்காவுக்கு எத்தனை வயது? எனக்கு 49 வயசு. 49 வயது. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 2 பேர் இருக்காங்க. 2 பேர். 2 பேரும் படிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து மீடியா ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வந்து யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு. அந்த தம்பிக்கு தான் நீங்க அந்த ஹெல்ப் கேட்டு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பியிருந்தேன், நீங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. அடுத்தது வந்து உங்களோட குடும்பம் தொடர்பா நிறைய விஷயங்கள ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெளிவுபடுத்தணும். எனக்கு சொன்ன வீடியோ பார்த்து வந்து தெரியும். இப்போ உங்களோட கணவர் எங்க இருக்கா? மகன்மார்க்கு 5 வயசு இருக்க நேரம் அவர் எங்களை விட்டுட்டு எங்கிட்ட இருந்த நகைகள் முக்கியமான சாமான்கள்லாம் எடுத்துட்டு பாஞ்சு போயிட்டாரு. உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் வழக்கு போட்டு கோர்ட் மூலமாக அவரை வர வச்சு எல்லாம் கேட்டதுக்கு அந்த பிள்ளைகளுக்கான ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து 18 வயசு வரைக்கும் அதுவும் உடச்சி கொடுத்தாரு. அதாவது 10,000 ஒன்று கிடச்சிச்சு. முதல் 10,000 தான் கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு 18 வயசோட முடிச்சிட்டாரு. அப்போ நான் வந்து சிறு கை தொழில் செஞ்சேன். கேக்கு அவர் வந்து விட்டுட்டு போனதுக்கு காரணம் வந்து வேற திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர் தொழிலே இல்லை, ஆனால் எங்களை சொல்லி ஏமாத்தி அப்படி ஒரு கல்யாணம் தான் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுல விருப்பத்தோட தான் நடந்துச்சு செஞ்ச வச்சு. அதுக்கு பிறகு இப்படி ஆகி அதுக்கு பிறகு நான் பிள்ளையில இந்த சிறு கை தொழில் செஞ்சு என் சகோதரர்லாம் இப்போ கல்யாணம் முடிக்காதவங்க, அவங்களும் நிறைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இவங்க OLA படித்து வந்துட்டாங்க. இப்போ ஏழு செய்கிற காலப்பகுதியில் நிறைய கொரோனா. ஆரம்பத்தில் இப்போ வந்து இருக்கிறது கொழும்புல. ஆரம்பத்தில் உங்களோட சொந்த இடம் எது? நாங்கள் சொந்த இடம் வந்து கொட்டகலை. அங்கதான் தம்பிமாரெல்லாம் படிச்சவங்க. நாங்கள் அங்கே தான் எல்லாம் படித்தோங்க. எல்லாம் அங்கதான் எல்லாம் அங்கே தான் படித்தோம். அப்போ அந்த கொரோனா கால பகுதியில் தான் இவங்களோட இதுகள்லாம் நடந்துச்சு. அப்போ நிறைய அந்த ஆன்லைன் ஃபோன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு அதுலேயும் நிறைய பெரியவருக்கு படிக்க முடியாமல் போயிருச்சு. அப்படியே படிக்க முடியாமல் போனோன்னா அந்த சில நேரம் அந்த கல்வி அப்படி விடுபட்டோன்னு ஒரு பிள்ளைகளுக்கு டச் இல்லாமல் போயிடுச்சு தானே. அந்த பெரியவருக்கு அந்த மாதிரி டச் விட்டு போனோன்னா அவர் மனம் வந்துட்டாரு, படிக்க இல்லை, எனக்கு ஒன்றும் செய்ய இல்லைன்னு. எங்கடையும் அந்த நேரம் இந்த சிறு தொழில் எல்லாமே இல்லாமல் போயிருச்சு தானே, எல்லாமே இல்லாமல் போயிருச்சு. அப்புறம் சின்னவரும் அப்படி கொஞ்சம் தயங்கினோன்னு நாங்கள் இறுக்கி பிடிச்சி அவர் 2 பேருமே நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அப்புறம் இவரையும் பிடிச்சி நாங்கள் எப்படியா படிங்கன்னு ஒரு மாதிரி 2 வருஷம் 4 வருஷம் ஆயிருச்சு. அங்கே வாங்கி என்ன பிரச்சனை டிலே ஆகி ரிசல்ட்ஸ் 3 மாசத்துல வர வேண்டியது 8 மாதம் சென்று தான் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அதுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் அதுக்கு 1 வருஷம் திரும்பி டிலே ஆகிருச்சு. டிலே ஆகி அப்புறம் நாங்கள் அங்கே எங்களுக்கு வீடு இருக்கல. நாங்கள் அப்பையிலேருந்து கட்டன்லையும் வீடு இருக்கல, சொந்த வீடு இருக்கல. அங்கே இருந்தது கூலி வீட்டில் தான். அப்போ கொஞ்சம் கூலிகள் குறைவு தானே, இந்த வார்டர்கள் இருந்துச்சு. அப்படி இப்படி கொரோனா நேரம் நிறைய நான் இப்படி கூலி கட்ட முடியாமல் ஒரு நாங்கள் வீட்டில் பாவிச்சுக்கிட்டு இருந்த சாமானத்தையே லாக் பண்ணிட்டாங்க, எங்களை வெளியே அனுப்பி. தரமாட்டேன்னு பெட்டு அது இது எல்லாமே எடுத்துட்டு வாடகை பணம் சொல்லுவாங்க. அந்த வாடகை பணம் கொடுக்காத சாமான எல்லாம் வச்சு லாக் பண்ணிட்டு உங்களை வெளியில அனுப்பிட்டாங்க. நாங்கள் புக்ஸையும் அந்த நேரம் சின்னவர் எக்ஸாம் செய்ய 1 வீக் இருக்கே, புக்ஸையும் உடுப்பையும் எடுத்துட்டு வந்து இன்னொரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்து தான் ஒரு எக்ஸாம் படித்தார். படித்து எக்ஸாம் செஞ்சுட்டு வந்து அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்படியே நீங்கள் அந்த சிறு கைத்தொழில் அந்த டைமில் செஞ்சேன்னு சொன்னல, என்னென்ன தொழில் செஞ்சீங்க? நான் நிறைய கேட்டரிங்
சமையல் சம்மந்தப்பட்ட இதுகள் தான் நிறைய செஞ்சேன். கேக் ஆர்டர்ஸ் அதுகள் தான். இப்பயும் நல்லா அந்த கேக் ஆர்டர்ஸ், கேக் கிளாஸஸ், நிறைய பலகார இதுகள் அதுகள் நல்லாவே இல்லை. ஸ்வீட் ஐட்டம்ஸும் ஆர்டர்ஸ் அதுகளுக்கு தான் செய்வேன். இப்போ எங்களுக்கு இப்போ முதல் ஒன்றும் இல்லை, நாங்கள் போட்டு இருக்கிறதுக்கே நிரந்தரமா ஒரு ஒழுங்கான இடம் இல்லை. இருந்தா தானே செய்யலாம். இப்போ சாதாரணமா எடுத்துக்கிட்டா எங்களோட ஃபேமிலியிலேயே நிறைய தெரிஞ்சவங்க எல்லாம் என் பேரை சொன்னா எனக்கு தெரியாது யாருக்கும். கேக் அக்கான்னு சொன்னா தான் தெரியும். அப்போ நான் எல்லாம் கேக் ஆர்டர்ஸ் அப்படி எல்லாம் செய்வேன். எல்லா இடத்துலையுமே என்ன தான் கூப்பிடுவாங்க. எல்லா இதுகளுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்படி செய்யறதா அப்படி செய்யறதான்ட்டு. இப்போ நிரந்தரமா அங்கிட்ட அட்டன்லேருந்து வந்த பிறகு எங்களுக்கு ஒரு கூலி கட்டிக்கையோ ஒரு இப்போ ஒரு வாடகை வீடுனாலும் கீ மணி ஒரு பெரிய அமௌண்ட் இப்போ கேட்குறாங்க தானே. அட்வான்ஸ் ஒன்று கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டி அந்த பர்த்டேக்குன்னு ஒன்று கேட்குறாங்க. 15 லட்சம் 10 லட்சம் அப்படி இருந்தால் தான் ஒரு வீடியோவே தராங்க. அப்போ நாங்கள் கொழும்புல வந்து ஏதாவது இப்போ நீங்க வந்து கொழும்புக்கு போயிட்டீங்க. இது வந்து இதுல தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் நீங்க கொழும்புக்கு போனீங்க? இப்போ ஹட்டன்ல இருந்து என்ன காரணத்துக்காக போனேன்? நாங்கள் ஹட்டன்ல இவர் பிள்ளைய படிப்பு முடிஞ்சோடனே நாங்கள் கண்டிக்கு பக்கம் வந்துட்டோம். நானும் இந்த கண்டியில் படித்தது தான். இப்போ எங்களுக்கு கண்டிலேஸ்ன்ட்டு தொழில் வாய்ப்பு தேடிக்கலான்ட்டுன்னு கண்டிக்கு வந்தோம். கண்டிக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கே செட் ஆகலை. அதோடு நாங்கள் கொழும்புக்கு நீ வந்தே ஆகணும் இவரோட பல்கலைக்கழகம்னால அப்படின்னு கொழும்புக்கு வந்துட்டோம். கொழும்புக்கு வந்து கொழும்புல எங்களுக்கு வீடே கிடைக்காம நீங்கள் சொன்னால் தாங்க மாட்டீங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட அண்ணா வந்து வீடே இல்லாமல் ஒரு 50,000 கையில் கொடுத்து ஒரு வீடை ஒன்று எடுத்து கொடுத்தாரு. அவங்க எங்களோட சர்ச்சில் உள்ளவங்க மாதிரி தான் வீடை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. வீடை கொடுத்தா அடுத்த நாள் பெரிய மழை. பார்த்தா வீடு ஃபுல்லாக தண்ணி வருது. எங்களுக்கு தெரிஞ்சா கேட்டால் சொல்கிறாங்க அப்படித்தான் தண்ணியை தள்ளிட்டு படிச்சிடணும் அப்படின்ட்டு விட்டாங்க. நாங்கள் இந்த படம் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். டேபிள் மேலே தான் படுத்திருந்தோம். நாங்கள் அங்கேருந்து வந்து சும்மா பெட்ஷீட் அதுகள் வச்சு தான் படுத்திருந்தோம். இங்கே எதுவும் சாமான் இருக்கல தானே. டேபிள் மேலே தான் சின்னவரெலாம் ஏறி படுத்திருப்பார். ஒரு டேபிள் அவங்கள்ட கிடந்துச்சு. அந்த டேபிளில் தூங்குறன்றது ரொம்ப கஷ்டம். அந்த அப்படி கொசு இருக்கும் அந்த இடத்துல. சரி மாதிரி சிக்கல். அதில் ஒவ்வொரு நைட்டும் டேபிள் மேலே படுத்திருந்தோம். கிட்டத்தட்ட 2 மாதமா என்னவோ. சரியா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு சின்னவரை இங்கே வச்சு கஷ்டம்ட்டா இன்னொரு அண்ணா வீட்டில் கொண்டு போய் விட்டு நானும் பெரியவர் ஒரு இடத்துல நிற்போம். மழை வந்தால் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். தள்ளிட்டு மழை வந்தால் சேரில் உட்காந்துருப்போம். அப்படி எத்தனையோ நாள் உட்காந்துருந்துருக்கோம். திரும்பி அதுக்கு பிறகு நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு கான்டாக்ட் பண்ணி பேசினேன். நான் இவர் படிக்க வைப்பேனா, வீடு பிரச்சனையை பார்ப்பேனா, இங்கே தொழிலும் ஒரு இடத்துல போயிட்டு செஞ்சேன். அதுவும் இதாகலை. இப்போ எங்களுக்கு வந்து 49 வயசுனாலும் படிச்சிருந்தாலும் நிரந்தர தொழில் யாரும் கொடுக்க மாட்டாங்களே இந்த வயசில் வந்து. அப்போ நான் படித்ததெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு வீட்டு வேலை. என்னக்கா படிக்கிறீங்க? நான் படிச்சிருக்கேன், ஏஎல் முடிச்சிருக்கேன், ஓஎல் முடிச்சிருக்கேன், ப்ரைமரி டிப்ளமா முடிச்சிருக்கேன், அபக்காஸ் செஞ்சுருக்கிறேன். கேக்கெல்லாம் நான் டேலண்ட் இருக்கு. ஆனால் அதுக்குரிய ஒரு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. அப்போ இங்கேயும் நாங்கள் மெயினாக இப்போ வந்தது வந்து ஏதாவது சிறு தொழில் அந்த இப்போ பிஸ்கட்ஸ் மாதிரி செஞ்சு லட்டுகள் அந்த மாதிரி செஞ்சு இப்போ பேக் பண்ணி அனுப்புகிறாங்க தானே. அந்த மாதிரியெல்லாம் செய்வோம். செஞ்சு அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் இப்போ கொழும்புல செய்யலாமே வந்தது. அப்போ அதுக்கும் சாம்பிள்லாம் கேட்டாங்க. இப்போ சாம்பிள் செஞ்சு எல்லாம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு இடம் இல்லை. அது செய்கிறேன்னா அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு நாங்கள் சாமான் போடணும். முதல் ஒன்று இது பண்ணணும். அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு வழியுமே இல்லை. அப்போ இவரை படிக்க வைக்கிறதுக்காக நான் இப்போ தற்சமயம் ஒரு இடத்துல வீட்டு ஒன்றில் போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ வந்து வீட்டு வேலை தான் செய்கிறேன். பக்கத்தில் தான் உங்களோட வீடுன்றதை விட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் போயிட்டு டெய்லி போகணும். അങ്ങനെ அன்னைக்கு அவங்க சேலரி ஒன்று கொடுப்பாங்க 1000 போல். அப்போ பரவாயில்ல எங்களுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைகளை முடிச்சுக்கலாம் தானே, ஏதோ ஒன்று சரி எங்களுக்கு இது பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் அதுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ வீட்டு வேலைக்கு நான் வீடு பிரச்சனைனா அதுக்கு பிறகு நாங்கள் நிறைய இடத்துல இப்படி உங்களை மாதிரி நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இப்படி படிக்கிறதுக்கு, நாங்கள் இருக்க ஒரு இடம் வேணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு இந்த மாதிரி அக்கமெண்டேஷன் இல்லை.
போர்டிங்க்கு இப்போ வெளியே ஒரு இடத்துல நிப்பாட்டுறேன்னு குறைஞ்சது 25,000 20,000 ஃபீஸ் கேட்குறாங்க. முன் பணமும் அந்த போர்டிங்க்கு கட்டணும், 3 மாதத்துக்கு கட்டணும். அப்படியெல்லாம் எங்களுக்கு முடியலை. அதுக்கு பிறகு நாங்கள் அங்கனே ஒவ்வொரு இடத்துலையா நிப்பாட்டு அதுக்கு பிறகு எங்களோட சர்ச் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபாதரை மீட் பண்ணி சொல்லி நான் அப்போ உங்களோட மகனுக்காகத்தான் நீங்க ஹெட்டன்ல இருந்து கொழும்புக்கு வரோம். அவரை மீட் பண்ணோன்னா அவர் வந்து ஒரு தெரிஞ்சவரை பிடிச்சி ஒரு 3 மாதம் ஒரு வீடு ஒன்று எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த 3 மாதம் இப்போ பிரச்சனை இல்லாமல் ஏதோ ஓடினுச்சு. இந்த மந்த் எண்டு அவங்களுக்கு நாங்கள் வீட்டை கொடுக்கணும். 3 மாதம் எங்களுக்கு சொல்லியே கொடுத்தாங்க. 3 மாதத்தோட அந்த வீட்டை உடைச்சி கட்ட போகிறாங்க. அதுலேயும் ஒரு வீடு இல்லைன்ற காரணத்துக்காக ஃபாதர் ஒரு அவர் வந்து 3 மாதத்துக்கு உங்களுக்கு வீடு எடுத்து அந்த வீடு வந்து கொடுத்து 3 மாதம் தான் இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்க வந்து ஏன்னு சொன்னா அந்த வீடு உடைச்சி கட்ட போறாங்க அப்படி என்று சொல்லி இப்ப இந்த மாதம் எண்டில் நீங்க எழுமணும். அப்போ நாங்கள் இப்போ எழுமணத்துக்கு அப்புறம் எங்க போற ஐடியா உங்களுக்கு? எங்கே போகிறதுனே தெரியல. ஏன்னா நாங்கள் அந்த ஒரு இடத்துல டேபிள்ல எல்லாம் படுத்துட்டு இருக்க ரொம்ப கஷ்டம். அங்கே இருக்க நேரமும் 23ஆம் தேதி நான் கொடுக்கணும். 20ஆம் தேதி தான் இந்த 3 மாதத்துக்கு இந்த வீடு கிடச்சிச்சு திடீர்னு. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு ஏதாவது ஒன்று நடக்குமா அப்படின்ட்டு. இல்லாட்டி சின்னவரும் அந்த இன்னொரு பொடியனோட பேசிட்டு இருக்காரு எங்கனையாவது தங்க எழுமான்னு பார்க்கறதுக்கு. அப்போ நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியலை. சரி ஏதாவது ஒன்று நடக்கும்ன்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. சரி அம்மா, இப்போ வந்து தம்பி எந்த யூனிவர்சிட்டி? கொழும்புல வந்து சமுத்திர பல்கலைக்கழகம் அதில் இருக்காரு. இன்ஜினியரிங் செய்கிறாரு. இப்போ எத்தனை வருஷம் அவருக்கு போயிருக்கு இன்ஜினியரிங்? ஒரு வருஷம் தான் போயிருக்கு. அதில் 8 செமஸ்டர்னு இருக்குமா. இப்போ வருஷத்தை விட 8 செமஸ்டர் இருக்குமா. இப்போ தான் 2 முடிஞ்சிருக்கு. 2 முடிஞ்சிருக்கு. இப்போ 3rd ஸ்டார்ட் பண்ணணுமா. அப்போ 8 முடியறதுக்கு 4 வருஷம் ஆகுமா 4.5 வருஷம் ஆகுமா அப்படின்ற ஒரு இது. எப்படி தம்பிர படிப்பெல்லாம் இப்போ 2 செமஸ்டர் வந்து முடிஞ்சிருக்கு. அதுல வந்து என்ன மாதிரி நல்லா போயிருக்கிறாரு. நல்ல அதுலேயும் நல்ல ஒரு டாப்பர்னு பேர் வாங்கியிருக்காரு. நல்ல இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து நாங்கள் சொல்லுவோம் வேற ஒரு துறையை தெரிவு செய்யுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார் ஏன்னா நாட்டுக்கு நிறைய அபிவிருத்தி சாமான்கள்லாம் நடைமுறையில் இருக்கான் கப்பல் போக்குவரங்கள் தான். அதனால அந்த துறையை தெரிவு செய்யறது நிறைய பேர் குறைவான். அதனால நான் இந்த துறையை தான் தெரிவு செய்வேன்ட்டு அப்படித்தான் தெரிவு செஞ்சு இதுக்கு போனாரு. இப்பயும் இன்ட்ரெஸ்டா எல்லாம் செய்யறாரு. இந்த வீடு அவருக்கு பார்க்கக்குள்ள வந்து இந்த இன்ஜினியரிங்ல அதுவும் வந்து இந்த கோர்ஸ் தெரிவு செய்யறவங்க தமிழ் பிள்ளைகள் வந்து குறைவா தான் இருக்குங்க. உங்களோட மகனோட வந்து எத்தனை தமிழ் பிள்ளைகள் படிப்பாங்க? ஒரு 3 பேர் தான் இருக்காங்களா. 3 பேர் தான். மற்ற 50 பேர் செலக்ட் பண்ணாங்க. இது வந்து வந்து நாங்க செட் ஸ்கோரையும் இது வருட ரிசல்ட்ஸையும் வச்சு திரும்பி ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சாங்க. சரி டஃப் எக்ஸாம் ஒன்று. அது வந்து ராயல் காலேஜில் நடந்துச்சு. 118 பேர் அந்த எக்ஸாமுக்கு இது பண்ணாங்க. 50 பேர்த்துக்கு தான் சான்ஸ் தருவேன்னு சொன்னாங்க. அந்த 50 பேர்த்துல ஒரு 10வது இடம். சரி டஃப் எக்ஸாமா அதுல செலக்ட் ஆகி உள்ளுக்கு போயிட்டாரு. உள்ளுக்கு போயிட்டு தான் அந்த நிலைமையில இருக்கிற தம்பி வந்து அம்மா என்னோட போன்ல பேசக்குள்ளேயும் சொல்லியிருந்தவங்க. அப்ப அந்த இருக்கிற இடம் ஹாஸ்டல் அந்த இடங்கள் பிரச்சனை ஆரம்பத்துல. அதால தான் வந்து தம்பி வந்து நான் இதெல்லாம் சரியான செலவு மட்டும் யோசிச்சிருக்காரு. இதை விட்டுட்டு நான் வேற தொழிலுக்கு வேலையை எதுக்கும் போறேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க அவர் எப்படியாவது படிப்பிக்கணும். அவரு ஹட்டன்ல இருந்து கொழும்புக்கு வந்தீங்க. இந்தியாவுக்கு வந்த பிறகும் அவர் சொல்றாரு. இப்ப கிட்டடிய சொன்னாரு. ஏன்னா நான் நம்பவே இல்லம்மா இது செஞ்சுக்கிட்டே எனக்கு போக இயலுமா. நான் என்ன தைரியத்துல இல்லை காலடி எடுத்து வச்சேன் அப்படின்னு நினைச்சேன். இப்பதான் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சோன்னும் அம்மா எப்படியாவது என்ன ஏதாவது வழியில கொண்டு போவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அடிக்கடி சொல்லுவாரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன். மாதிரி நான் படிக்க யாராவது நான் படிச்ச சேலரி எடுக்கிற நேரம் படிக்க வைப்பேன் யாரையாவது சரியா அப்படின்னு. ஆனா சரி மாதிரி கவலைப்படுவாரு. எங்களுக்கு வந்து பாருங்கம்மா ஒரு எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை தானே. நிறைய பேர் எங்கனையாவது ஒரு இடத்துல இருந்தா தான் எப்படி ஒன்று படிச்சுட்டு வந்து அவர் இப்படித்தான் படித்த
ஒரு 10 நிமிஷம் படுத்திருக்கணும் அவருக்கு. ரெஸ்ட்ல இருந்துட்டு திரும்பி படிப்பாரு. அப்ப இப்போ வேற எங்கிட்டாவது இருக்கிற நேரம் படுக்கிறதுக்கு இடம் இருக்காதுன்னு முன்னுக்கு நாக்காலே உட்கார்ந்து இருப்பாராம். இப்போ சொல்லுவாரு. இப்போ இங்க வந்ததுக்கும் நிறைய நாள் வெளியில இருந்திருக்காரு அங்கிட்டு இங்கிட்டுன்ட்டு அவரு. அப்போ உட்கார்ந்து இருப்பாராம். இப்போ பசிச்சா நானா இருந்தா சாப்பாடு கேட்பாரு, ஏதோ ஒன்று இது பண்ணி ஒரு டீ குடிச்சிட்டு சரி படிப்பாரு. அப்போ முடியாம நனைஞ்சு தோன்றி இந்த காலெல்லாம் நிறைய, இப்போ நாங்கள் இருந்தது வேற ஊர், இங்கே வந்தோன்னு காலெல்லாம் புண்ணு வச்சு அவருக்கு ரொம்ப சோம்பலாமெல்லாம் இது பண்ணி கிளைமேட் எல்லாம் ஒத்துக்காம இப்போ தான் கொஞ்சம் ரிகவர் ஆகி அப்பயும் அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கு, படிச்சிட்டு இருக்காரு. அப்போ அது யதார்த்தமாக தான் நான் உங்களை நான் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணேன், நிறைய இடத்துக்கு. இப்போ ஒரு வருஷமாக வந்த நேரமே லப் கேட்டாங்க. எங்களுக்கு என்ன அவ்வளோ தூரம் லப்பை வாங்குற ஒரு சந்தர்ப்பமும் இருக்கலை. இப்போ நான் நிறைய இடத்துல இப்படி உதவி செய்கிறவங்ககிட்ட எல்லாம் ட்ரை பண்ணேன். நிறைய ஃபாதர்ஸ்மார் பிஷப் கிட்ட கூட நான் அதை சொல்லணும், பிஷப் கிட்ட கூட கெஞ்சி எழுதணும். இந்த வீடு விஷயமா போயிட்டு பிஷப்கிட்ட கூட எங்களோட ஆலயத்தோட சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நாங்கள் கதைக்கலாம். ஆனால் எந்த உதவியுமே கிடைக்கல. நான் அதை பயப்படாமல் நான் சொல்கிறேங்க, உண்மைக்குமே உதவி கிடைக்கல. அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே ட்ரை பண்ணி இங்கே ட்ரை பண்ணி அந்த மினிஸ்டர் இதுகளில் கொஞ்சம் தாரேன்ட்டுன்னு பின் வாங்கிட்டே இருந்தாங்க. அப்போ யதார்த்தமாக தான் உங்களோட கண்டக்ட் இது இருந்துச்சு. அப்போ நான் பேசிட்டும் நான் நம்பவே இல்லை நீங்கள் திரும்பி கதைப்பீங்கன்னா. ஆனால் அந்த கனிவா சாஃப்டாக ஏதோ ஒரு சகோதரி மாதிரி கழிச்ச நேரம் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. திரும்பி கழிக்கிற நேரம் நீங்கள் சரி ஒரு படிக்கனால ஏதாவது செய்வாங்களோ அப்படின்னு. ஆனால் உண்மைக்குமே ஒரு தெளிவான விஷயத்த சொல்லணும், நான் நிறைய பேர்த்துக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். சரியா? இப்போ நீங்கள் கூட நாளைக்கு எங்களை கேள்விப்பட்ட ஏதோ இது பண்ணிக்கூடாது தானே. இப்போ நீங்கள் காமிங்க. இப்போ சொல்ல போனால் தம்பிக்கு வந்து படிப்பு ரீதியான உதவி நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கீங்க. அப்போ டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. இப்போ ஐடென்டி கார்டு, அவர் அந்த ரிசல்ட் ஷீட்டு, யூனிவர்சிட்டி இதுகள் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் கொடுத்தோன்னும் ஒரு மாதம்லாம் கொடுத்துட்டு திரும்பி உதவி அவங்களுக்கு வந்து தான் எங்களுக்கு வருமோ தெரியாது, தர மாட்டாங்க, இடையில விட்டுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க. இதை கேட்டு எடுத்துட்டு திரும்பி செய்கிறதே இல்லை. இப்படி நிறைய இதுகள் நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் வேறவங்கிட்ட இப்போ யூடியூப் சேனல் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் நம்ம உண்மையில் ஒரு 6 month தான். இப்போ நிறைய காலங்குடி செய்கிறவங்களே இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அங்கே கால் பண்ணி கேட்டீங்களா? நிறைய பேர் இப்போ போட்டிருக்காங்க தானே. ஒவ்வொருத்தர் வந்து அந்த அப்படி போட்டிருக்காங்க, அந்த நம்பர் போட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. சில பேர் ஆன்சர் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 பேர்கிட்ட நான் யூடியூப்ல உள்ளவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்து கிடைக்கல அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு கூட நான் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிட்டு டக்குன்னு டிலீட் பண்ணேன் தானே. அனுப்பிட்டு டிலீட் பண்ணேன். இப்படி அனுப்பின பிறகு இதாயிருந்தோன்னு தான் நான் அப்படி நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு அப்படி உதவி செய்யறேன்னு சொல்லி நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்தேன்னு. இப்போ டாக்குமெண்ட்ஸை இப்போ எங்களுக்கு நிறைய பேர் தெரியாம தானேம்மா. இப்போ நீங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறீங்க, இப்போ உதாரணமா சொல்ல போனா இப்போ எனக்கு அனுப்புறீங்க, நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸை நான் வச்சு கொண்டு இப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உதவி செய்யாம நான் எடுக்கலாம் தானே. அப்படியும் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம நம்பல உண்மையில. அப்ப நீங்க அனுப்புறது வந்து எல்லாம் கரெக்டா உண்மையில உதவி கிடைக்குமான்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்க செய்யணும். அப்படி உண்மைக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ஹெல்ப் கிடைச்சிச்சு. அதுல ஒரு மாசம் ஒருத்தவங்க போட்டுட்டு இல்லாம ஆக்கிட்டாங்க, இன்னொருத்தவங்க ஒரு 3 மாசம் போட்டுட்டு இல்லாம ஆக்கிட்டாங்க. அதாவது 4 years செய்யறேன்னு சொல்லிட்டு அப்படி டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு செஞ்சிடுறாங்க நிறைய. சரியம்மா, இப்போ வந்து தனி ஒரு ஆளாக இருந்து அப்போனா உங்களோட கணவர் வந்து சின்ன வயசுலேயே பிள்ளைகள் சின்ன வயசாக இருக்கும்போது கைவிட்டுட்டு போயிட்டாரு. அப்போ நீங்கள் தனியைத்தான் உங்களோட பிள்ளைகளை வந்து வளர்த்து இந்த அளவுக்கு ஒரு இன்ஜினியரிங் வந்து அதுவும் வந்து கொழும்பு யூனிவர்சிட்டியில் படிக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து சரியாக அந்த டைமில் வந்து கஷ்டப்பட்டு தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் எதிர்நோக்கிற கஷ்டங்கள் ஒரு சில விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடிஞ்சதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. நிறைய எப்படி மொதல் பிரச்சனை வந்து இந்த வீடு பிரச்சனை. நான் சொன்னேன், மகன் எக்ஸாம் நடக்க ஒரு கிழமை இருக்க நேரம் அடுத்தவங்க அவ்வளோ நாள் நாங்கள் அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருந்தோம். 2 வருஷமும் நாங்கள் கூலி கொடுத்துருக்கோம். அந்த ஒரு மாதம் கொடுக்காம இருக்க மாட்டோம் தானே. போய் டாக்குமெண்ட்ஸ் காமிச்சிட்டு வீட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு எங்களை வெளியில் அனுப்புனாங்கன்னு சொன்னோம்.
அப்போ இவ்வளோ ஒரு புக்ஸோட நாங்கள் வந்தோம். அவங்களுக்கும் பிள்ளைகள்லாம் இருக்கு. அதை சரி நினைச்சு இந்த எக்ஸாம் தானே, A-level exam எக்ஸாமுக்கு நடக்க போகுதுன்னா ஒரு கிழமை ம். ஏஎல் எக்ஸாம் தட்டி போட்டு நடக்க இருக்க நேரம் இப்படி ஒரு இது நடந்துச்சு. அதே நேரம் நிறைய பேர் இப்போ நாங்கள் தனியாக இருக்கிறோமா, எங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, கதைக்கிறது, பிரச்சனையா வேற விதத்தில் கதைக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களும் ஒரு தாய் தானே. எனக்கு பெரிய இப்போ 21 வயசு 22 வயசு பிள்ளைங்க. அப்போ எங்களுக்கு வந்து இப்போ யாருக்கும் நம்பரே கொடுக்க பயம். நைட்டுக்கு கால் அடிப்பாங்க, சரியா, அந்த மாதிரியெல்லாம் சரியா கால் அடித்து டார்ச்சர் பண்ணுவாங்க, சும்மா மிரட்டுவாங்க. அதே மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ படிக்க வச்சுருக்குறோம், நீங்கள் வந்து உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, கெடுக்கக்கூடாது. இவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறத யாருமே உதவி செய்யலாம். ஆனால் அது அவரை அவ்வளோ கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. அந்த மேக்ஸ் செய்ய விடாமல் ஆக்குனாங்க. ஏன்னா இது கேம்பஸ்க்கு போகவே விடாமல் என்ன காரணம் அது? என்ன குடும்பத்திலே இப்போ எங்களோட ஃபேமிலி எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே உண்மைக்குமே நல்ல வசதியாக இருக்கவங்க. நாங்களும் நல்ல வசதியாக இருந்தோம். அம்மா அப்பாவோட சொந்த வீடு இருந்துச்சு, அப்பா ஃபேக்ட்ரி ஆஃபீஸராக இருந்தார், எல்லாமே இருந்துச்சு. நான் படித்ததே காலேஜ் ஒன்றும் இல்லை, பெரிய காலேஜில் படித்தேன், இதெல்லாம் இருந்துச்சு. அது இந்த கல்யாணம் பிழைச்சனால வாழ்க்கையே திரும்பி எல்லாமே பிழைச்சிருச்சு. இப்போ பிழைச்சேன்னு இதுலேயே ரொம்ப பின்தங்கி இருக்கிறது நான் தான். இப்போ அவர் வந்து முன்னுக்கு வந்து படிச்சிடக்கூடாது அப்படின்னு அவர் நாங்கள் இப்பயும் இவர் இந்த நான் உங்ககிட்ட கூட சொன்னேன் தானே, என் ஃபேஸை காமிக்காமல் எடுங்க அப்படின்னு. அவ்வளோ வந்து ஏன்னா இவரை படிக்க விடாமக்கிறதுக்கு குழப்புறாங்க. இப்பயும் எந்த நேரத்தில் என்ன செய்வாங்க. நேற்று கூட நான் படிச்சுக்கிட்டு யோசிப்பேங்கன்னா 3 வருஷத்தை பாஸ் பண்ணிடுவோமா, சரியா போக கிடச்சிருமா, இவரை ஏற்றிடுவோமா கப்பலுக்கு, இவங்க என்ன செய்வாங்களோ தெரியலை, எந்த இடத்துல எப்படி குழப்புவாங்கன்னே தெரியாது. சரியா உண்மை மாதிரியே சொல்லி அப்படி குழப்புவாங்க. அது வந்து படிக்க விடாம செய்யறதுக்கு சொல்ல போனா அக்கா வந்து இந்த நம்ம வார டைமும் சொல்லி வந்திருந்தாங்க. அந்த தம்பியை வந்து மெக்ஸ் படிக்க தேவையில்லை, நீங்க மெக்ஸ் படிச்சா கடும் செலவாகும், அதை என்ன வழியில நீங்க செய்ய போறீங்க, ஆர்ட்ஸ் படிக்க வைங்க அப்படி என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன தம்பி பிறகு வந்து டெக்னாலஜி படிக்கிறதுக்கும் கிளாஸுக்கு போனோம். அப்போ போன டைம்ல தான் திரும்ப வந்து நான் படிக்கிறேன்னா மெக்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் நீங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டாவதான் அவரை படிக்க வைக்கணும். இப்ப வீட்டு வேலை செஞ்சு கொண்டு நீங்க படிக்க வச்சு கொண்டு இருக்கோம். இப்போ இந்த கோர்ஸ் வந்து வெளியில செய்யறேன்னா 75 லட்சமா. இப்போ இவருக்கு ஃப்ரீயா தானே கிடைச்சிருக்கு. பிரைவேட்டா வந்து இந்த கோர்ஸ் செய்யலாம், இன்ஜினியரிங் செய்யலாம். 75 லட்சம் தேவைப்படுமா? இது ஃபீஸ் மட்டும் மற்ற எல்லாம். இப்போ இவருக்கு கோர்ஸ் ஃப்ரீ. எங்களுக்கு வேணும் இவர் படிக்கிற இதில் இந்த ஃபோட்டோ காப்பியெல்லாம் 1-2 பேஜ் அப்படி அடிக்கிறது இல்லை. ஒரு ட்ரிப்புக்கு அவங்க அடிப்பாங்க, சில நேரம் 1500 2000 அப்படி அடிக்கிறதுக்கெல்லாம் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதோட வந்து நீங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தா, அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து தம்பிக்கு அந்த ரேங்க் சட் ஸ்கோர் எல்லாம் போதுமானதா இருந்தாலும் வந்து உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டையும் கேட்டிருந்தாங்க. அது வந்து அந்த செலவு என்ற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா அந்த படிப்பு வந்து படிக்கிற டைம்ல நிறைய செலவுகள் ஏற்படும், அதை நீங்க சமாளிச்சீங்களா அப்படின்ட்டு. என்னக்கா சொன்னீங்க? இல்ல இப்ப இந்த இது வந்து காலையில இவங்க 9க்கு லெக்சர் தொடங்கினா 4:30க்கு தான் முடியும். நடுவுல ஒரு பார்ட் டைம் ஜாப்போ ஏதோ செய்ய இயலாது. அதுக்கு பிறகு இவங்க படிக்கிறது அந்த டைமா இருக்கணும், மற்ற நேரம் ஒர்க் எல்லாம் செய்யணும். அதனால உங்களுக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னு கேட்டாங்க. அப்போ அம்மாவும் அண்ணா வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி தான் இவர் உள்ளுக்கு போயிட்டாரு. இவ்வளோ தூரம் கிடச்சி அதை ஏதாவது சொல்லி தட்டி விட்டுருவாங்களோ அப்படின்ட்டுன்னு அப்படின்னு ஒரு மாதிரி. இப்போ 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த நெக்ஸ்ட் ஏப்ரல் வந்து 2nd இயர். ஏதாவது ஒன்று நடக்கும், எப்படியும் படிக்க வைக்கணுன்றது தான் இவர் படிக்க வச்சு. மற்றது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, தம்பி வந்து டொப்பர் தான், அதாவது வந்து எல்லாரையும் விட ஃபர்ஸ்ட்டுக்கு தான் வந்தவர் ஃபர்ஸ்ட் செமியில. அதால வந்து நிறைய சிங்கள வாய்ஸ் அப்படி இருக்கிறதால இவரை வந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி அப்படி பயந்துட்டாரு. இவர் வந்து
நம்ம அடுத்த தரம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா எதுவும் பிரச்சனைப்படுத்துவாங்களோ அவங்களோட ஏரியாவுல அதால வந்து தெரிஞ்ச கல்விகளையும் வந்து விட்டுட்டு வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஏன்னா அந்த எல்லாம் ஆன்சர் செஞ்சு போடுற நேரம் வந்து ஃபோன்ல கொஞ்சம் செஞ்சு போடுவாரு. ஃபோனும் ரொம்ப பழைய ஃபோன், கொரோனாவுக்கெல்லாம் முன்னுக்க நம்ம அம்மா உயிரோட இருந்த நேரம் இவர் கோயில் செஞ்ச நேரம் அந்த ஆன்லைன் தானே, அந்த நேரம் வாங்கி கொடுத்தது. இப்போ டச் கொஞ்சம் இதாகுது, அப்செட் ஆகுது. இப்போ அதில் தான் செஞ்சு போடுவாராம். அப்போ இவர் போடுறதா அங்கே ஆன்லைன் இப்போ நடக்கிற நேரம் அந்த மேடம் எடுத்து காமிப்பாங்களாம், இது மாதிரி மற்றவங்க செய்யுங்க அப்படின்ட்டுலாம். அநேகமாக இவரோட ஷீட்டே தான் முன்னுக்கு போகுமா அப்படின்ட்டுன்னு. அப்புறம் லப் இல்லாமல் ரொம்ப இது பண்ணார். இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒரு எக்ஸாம் இது செய்யணும். நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு எங்களோட தெரிஞ்ச ஒரு தம்பிட லப்பை வாங்கி அதை செய்ய போயிட்டு அங்கேயும் செய்ய முடியாமல் அப்புறம் இன்னொருத்தவங்ககிட்ட வாங்கி அப்படி செஞ்சு தான் அவர் போட்டுட்டு இருந்தார். அம்மா வந்து முக்கியமாக கேட்ட பிரச்சனை என்னன்னு சொன்னால், தம்பிக்கு படிப்பு ரீதியாக வந்து இன்ஜினியரிங் சும்மா வந்து ஆர்ட்ஸ் படிக்கிற, இப்போ பொதுவாக நானும் வந்து ஆர்ட்ஸ் தான் அம்மா படித்தேன். இப்போ ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கே ஒரு அசைன்மெண்ட் செய்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேவை. தம்பி வந்து இன்ஜினியரிங் படிக்கக்குள்ள வந்து அவருக்கு உண்மையில அது வந்து ஒரு படிக்கிற பிள்ளைக்கு ஒரு கொப்பியும் பெண் எவ்வளவு முக்கியமா, அதே மாதிரி இன்ஜினியரிங் என்று சொல்லக்குள்ள இப்ப பொதுவா எல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கும் வந்து லேப்டாப் வந்து முக்கியமானது. அதுவும் வந்து தம்பி படிக்கிற படிப்புக்கு கண்டிப்பா தேவை. அதால வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட அந்த உதவி கேட்டிருக்கீங்க, இருந்தாலும் வந்து அந்த உதவி இது வரைக்கும் கிடைக்கல. உங்களுக்கு வந்து அதை தாண்டி ஸ்காலர்ஷிப் வந்து சிலது தந்துட்டு இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தொடர்ச்சியா கிடைக்கிற மாதிரி எதுவும் இருக்கு? இப்ப மகாபல பேர்சரி அப்படி எதுவும் கிடைக்கலாம்? அந்த மகாபல வந்து இந்த யூனிவர்சிட்டி இது முந்தி பிரைவேட்டா இருந்து கவர்மெண்ட் ஆக்குனாங்க. முந்தி பிரைவேட்டா தான் இருந்துச்சு, அந்த கவர்மெண்ட் ஆக்கிட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு 15 பேத்துக்கு மட்டும்தான் மகாபல கொடுத்தாங்க. அது வந்து சிங்கள பாய்ஸ்க்கு போயிட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? மற்றது வந்து கேட்டாங்க நிறைய பேர், அது மாப்பிள்ளை கிடைச்சிச்சுன்னா. அது கிடைக்கல. நான் தெரிஞ்ச எங்களோட சர்ச்சுகளில் பேசி ஒரு 2 ஃபாதர்ஸ் 5,000 கொடுக்குறாங்க. இன்னொரு பார்வதின்னு ஒரு ஃபவுண்டேஷன்லேருந்து 3,500 கொடுக்குறாங்க. அப்புறம் இவருக்கு படித்து கொடுத்த ஓஎல் டீச்சர் ஒருத்தவங்க இப்போ கிட்டடியில் கண்டுட்டு இவர் நல்லா படிக்கிறவர், நானும் ஒரு மந்த்ஸ் ஒரு 5,000 கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு உதவி செய்கிறாங்க. கொழும்பை பொறுத்த வரைக்கும் இவருக்கு போர்டிங், டிரான்ஸ்போர்ட், இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பஸ்க்கு தான் போகணும். ஒரு நாளைக்கு அங்கே பஸ்க்கு போகிறதுக்கு மட்டும் 120 ரூபா மாதிரி வேணும். அப்போ 250 மாதிரி வேணும். அதுவும் சில நேரம் மீட்டிங் அப்படி இப்படியெல்லாம் லேட் ஆகுச்சுன்னா லேட் நைட்டு பிக்மி அப்படி போட்டு தான் வருவாங்க. அப்படியே பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ கொழும்பை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் செஞ்சு இவங்களோட யூனிஃபார்ம், ஷூ அப்படி இப்படின்னா ஒவ்வொரு செலவுகள் இருக்கும். அம்மா வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்குதோ அந்த உண்மையான விஷயத்த எல்லாம் உண்மையான விஷயம். இப்போ நான் வந்து அறவே கிடைக்கலன்னு நினச்சா, அப்போ கொழும்புல எப்படி நீங்கள் ஒரு 1000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு நினைப்பாங்க தானே. அதனால நான் உண்மையை சொன்னேன். அப்போ கிட்டடியில் கனடாவிலேருந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு லெப்ட அந்த என்ன சொல்லுவாங்க கொட்டேஷன் கூட எடுத்து கேட்டுட்டாங்க. 4 பேர்த்துக்கிட்ட நான் காசு கேட்டிருக்கேன். நீங்கள் இந்த கொட்டேஷன் இவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்கன்னு எல்லாமே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். சரியா? எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு மந்த்லிக்கும் 10,000 இவர் ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒன்று செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு 10,000 மட்டும் போட்டிருந்தாங்க. ஒரு 10,000 மட்டும் போட்டுட்டு மற்றது இந்த லப்புக்கு நாங்களும் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தோம், கிடைச்சிருச்சான்னு. அதுக்கு பிறகு சொன்னார், இங்கே இப்போ இந்த ஃபினான்ஸ் எல்லாம் சரி மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இன்னும் நான் கேட்டு லப்பு இது கிடைக்கல, நான் வந்தால் உங்களுக்கு தாரேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கி சொன்னார். ஆஃப் கேஷ் அனுப்புகிறேன், நீங்கள் ஆஃப் கேஷ் பே பண்ணி லப் எடுங்க அப்படின்ட்டு. அப்போ அது அக்கௌண்ட் நம்பரை அனுப்பணுன்னு வரவே இல்லை. அதுக்கு பிறகு திரும்பி நான் பார்த்துட்டு இப்படி அவசரமாக கொஞ்சம் தேவைப்படுது அப்படி இப்படின்லாம் சொன்னோன்னு, உங்களையெல்லாம் விட இன்னும் கை கால்லாம் முடியாது கஷ்டவாளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லிட்டாரு. அப்போ இந்த கதை அவர் சொன்னால் பரவாயில்ல, அது அவரோட விருப்பம். ஆனால் எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கும் போது சொல்லியிருக்கலாம் தானே. அதுக்காக நாங்கள் 2 மாதம் திரும்பி அவர் தருவார் அனுப்புவாருன்னு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். சரிம்மா, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க, தம்பி வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுண்டு, அதை கொஞ்சம் எடுத்து வரீங்களா? பார்க்க முடியும். மட்டக்குழியில் இருக்கு நம்ம யூனிவர்சிட்டி, ஓஷியன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, ஜெராட் கேஸ்
என்ன பேர் இது? ஃபுல் நேம் என்னக்கா? ஜெரால்ட். ஜெராட். இதான் வந்து தம்பி யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கான எவிடன்ஸ். இது வந்து எங்களுக்கு தேவையில்லக்கா, இருந்தாலும் வந்து நான் வீடியோல ஒரு எவிடன்ஸுக்காக காட்டணும். மற்றபடி இது எந்த கையில இருக்க தேவையில்லை, நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரம் வந்து என்னன்னு சொன்னாக்கா, நீங்க வந்து என்னோட பேசுனதுலேயே உங்களோட பேச்சிலே வந்து எனக்கு தெரிஞ்சது. ஆனா இருந்தாலும் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து நாங்களும் ஏமாந்துருக்கோம் உண்மையில. என்னன்னு சொன்னா அப்படி போற இடங்கள்ல ஒரு தரம் வந்து ஒரு பேச்சு சொல்லுவாங்க, இடையில கதைச்சிட்டு போகல பார்த்தா உண்மை வந்து வெளியில வந்துடும். எப்படியோ கதைக்குள்ள தெரிய வந்துடும் எங்களுக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து நாங்க உதவி செய்யாமலும் திரும்பி வந்திருக்கோம். சில இடங்கள்ல வந்து இந்த சாப்பாடு ரீதியா கஷ்டம் பண்ணக்குள்ள அந்த உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஆனா இருந்தாலும் உங்களோட பேசுனதுல வந்து எனக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, தம்பிர படிப்புக்கு தான் நீங்க உதவி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் கூடி கஷ்டம் தான் உண்மையில. ஆனா நீங்க வந்து அதை எப்படியாவது நாங்க சமாளிச்சு கொள்றோம், இருந்தாலும் படிப்பு தான் முக்கியம் என்று சொல்லி வந்திருக்கீங்க. அப்ப அதுக்காகத்தான் வந்து நான் அந்த உதவியை உங்களுக்கு செய்யணும்ன்ற நோக்கத்துல நீங்க வர முதலே வந்து எங்களோட உதவி செய்யற உறவுகள் இருக்காங்க. எங்களுக்கும் வந்து பெரிய அளவுல உறவுகள் வந்து தெரியாட்டியும் ஒரு சில உறவுகள் இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து நாங்க எங்களை நம்பி அவங்க அந்த உதவியை வந்து செஞ்சிருக்காங்க உண்மையில. அந்த வகையில எனக்கும் ஒரு சந்தோஷம். என்னன்னு சொன்னா, இப்ப நான் வந்து நிறைய பேர் இருந்தாலும் அக்கா ஒரு ஐயாட்டாம் வந்து கேட்டேன் நான் ஃபர்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸை சொல்லி, உடனே வந்து அவர் ஓம் நம்ம செய்வோம் தங்கச்சி சொல்லிட்டாரு. அந்த வகையில வந்து எனக்கு உண்மையில சந்தோஷமா போயிட்டு, உங்களுக்கும் நான் சொல்லிட்டேன் தானே வெயிட் பண்ணுங்கக்கா, நான் பேசி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி. அந்த வகையில கேட்டு ஒரு ஏமாற்றம் மாதிரி உங்களுக்கு பதில் சொல்லாம ஓகேன்ற மாதிரி சொன்னதுல எனக்கும் சந்தோஷம். அந்த காசு வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு, உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிக்குரிய பணம் எனக்கு இந்த ஆபரேஷன் பண்ணன்னு சொன்னேன் தானே, அதாலதான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருந்தது. அதுக்கு வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா தம்பிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தேவை இருக்குன்னு தானே. படிப்பு ரீதியா வந்து நான் கடைசியா கால் பண்ணப்பவும் வந்து லப்புக்காக நீங்க வேற ஒரு இடத்துக்கு போனேன்னு சொன்னீங்க. எங்க போனக்கா நீங்க? நாவலப்பட்டிக்கு போனேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து என்னன்னு சொன்னா, தம்பிக்கு வந்து ஆன்லைன்ல ஒரு எக்ஸாம், அது செய்யறதுக்கு வந்து லேப்டாப் இல்ல, அதால வந்து வேற ஒரு இடத்துக்கு போய்தான் செஞ்சீங்க. அந்த அதையும் வந்து அக்கா சொல்லியிருந்தவங்க. அப்ப எனக்கு வந்து அதுல உண்மையில உடனே செய்யலாம் போயிட்டு மனக்கவலையா இருந்து, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னும் ஃபுல்லா சரி வரலக்கா. நாங்க வந்து பைக்ல போற இடங்களுக்கு வந்து போய் கொள்ளையில ஓட்ட உள்ளதானே, அதாலதான் வந்தேன். இப்படி பார்த்தா தெரியாது உண்மையில இந்த உள்ளதானே இருக்கு, நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. அப்ப அந்த வகையில வந்து உங்களுக்கு கிடைச்ச உதவியையும் வந்து நாங்க லேட் பண்ணா தரணும், டைம் ஆயிட்டு நீங்களும் போகணும், உங்களே அனுப்பி வைக்கணும், நாங்க அதை வந்து கொடுத்துக்கொள்வோம். இது வந்துக்கா ஒரு பிரிச்சு காட்டுனா நல்ல வீடியோஸ்ல வந்து நீங்க ஓபன் பண்ணி பார்த்தது தானே. ஏன்னா இது என்ன நம்ம பார்க்காம அடுத்து வரையில தானே, கடையில வச்சு ஓபன் பண்ணி கடையிலே காட்டிட்டு தான். இவங்க லேப்டாப் காரங்களும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க, இங்க இல்லையாம் ஸ்டாக் வந்து எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிட்டு. இதுல இருக்கு சார்ஜர், மற்றதெல்லாம் நெல் இருக்கக்கா. 1,25,000 ரூபாய் லப்புக்கு. இது வந்து டெல் i3. i3 லேப். இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டி இருக்கு. என்னது 1 இயர் வாரண்டி வந்து தந்திருக்காங்க. எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா அப்படி வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதை வந்து நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா எங்களுக்கு கால் பண்ணி அப்படி சொல்லுங்க. தம்பி வந்து எல்லாம் இன்னும் வந்து ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணல, அவர் வந்து செஞ்செடுப்பாரு, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த வகையில வந்து இந்த உதவியை செஞ்சது யாருன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ சொல்லப்போனா நேரடியா உங்களையும் எனக்கு தெரியாது, உங்களோட முகம் இப்போ வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். அதே மாதிரி தன் வந்து அந்த ஐயாவுக்கும் நீங்க யாருன்னு சொல்லி தெரியாது. இப்போ இருந்தாலும் வந்து படிப்பு ரீதியான உதவி என்று சொல்லக்குள்ள முன் வந்து செஞ்சிருக்காரு. சிங்கப்பூர்ல இருக்கிற பாஸ்கர் ஐயா தான் வந்து இந்த உதவியை வந்து உங்களுக்கு செஞ்சிருக்காரு. அவருக்கு நீங்க என்னம்மா சொல்ல விரும்புறீங்க? என்ன வார்த்தையால எப்படி நன்றி சொல்றதுன்னு, அவ்வளோ பெரிய உதவி இது. ஏன்னா நன்றின்னு ஒரு சொல்லி முடிக்க இல்லாது.
இன்னைக்கு இந்த இவ்வளோ கஷ்டப்படுற இந்த பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய ஒரு உதவி இது எங்களை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி சரி அம்மா, உண்மையில வந்து நீங்களும் இப்ப நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு லேப்டாப் உங்களுக்கு தர முதலே எத்தனை ஃபார்ம் நிரப்ப சொல்றாங்க, எத்தனை எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லி உண்மையில தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலும் வந்து எந்த ஒரு எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸுமே வந்து அந்த ஐயா கேட்கல, உடனே வந்து பணம் அனுப்பிட்டாரு. இதை வந்து உரிய வகையில பயன்படுத்தணும், சரியா பயன்படுத்துவாருன்னு சொல்லி நானும் நம்புறேன். தம்பி படிச்சு நல்ல ஒரு நிலைக்கு வரணும். அதே மாதிரி அவரும் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவிகள் செய்யணும்னு சொல்லி சொன்னவர். அந்த வகையில வந்து அவரும் படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நாங்களும் கடவுளை வேண்டிக் கொள்றோம் அக்கா. அதோட வந்து இன்னொரு உதவியும் உங்களுக்கு இருக்கு. இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி பாருங்க அக்கா, எண்ணி பாருங்க. ₹20,000 இருக்கு. இது வந்து என்னத்துக்காகன்னு சொன்னாக்கா, நான் வந்து காலையிலே நீங்க வந்து நாளைக்கு வர அப்படி என்ற மாதிரி தானே சொன்னீங்க. இப்ப காலையிலே பாஸ்கர் ஐயாட்ட நீங்க கால் பண்ண உடனே ஐயாவுக்கு கால் பண்ணி இன்றைக்கு அக்கா வராங்கன்னு சொல்லி சொன்னேன் நான். அப்ப நேற்று வந்து கதைச்ச இடத்துல ஐயாட்ட சொல்லியிருந்தேன், சனிக்கிழமை நீங்க வருவீங்க, சனி அல்லது ஞாயிறு வந்து இங்க வந்துருவீங்கன்னு சொன்னேன் நான். வார டைம்ல வந்து ஐயா வந்து எங்கிட்ட அனுப்புன பணம் வந்து லேப்டாப்புக்கு தான் போதுமானதா இருந்தது. அப்ப உங்களோட கையில கொடுக்கறதுக்கு வந்து போக்குவரத்துக்கு நீங்க வாரன்னு சொன்னாலும் எவ்வளவு டிக்கெட்டுக்கு இருந்தது? இங்க 1000 எடுத்தாங்க. 1000 எடுத்தாங்க. அப்ப அந்த வார செலவு அப்புறம் இங்க வாரத்துக்குன்னு தானே ஓட்டோ செலவு எல்லா செலவும் வந்து ரொம்ப அதிகம் தான் உண்மையில. அப்ப அந்த டைம்ல உங்களை வந்து வெறும் கையோட அனுப்புறது சரியில்லைன்னு சொல்லி ஐயா உடனே ₹20,000 பணம் அனுப்பியிருந்தவர். இது வந்து உங்களோட போக்குவரத்து செலவுக்கும் பிறகு நீங்க அந்த சாப்பாட்டு செலவுக்கும் இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது வந்து அந்த தம்பிக்கு வந்து மேலதிக உதவிகள் செய்ய நினைக்கிறவங்க, உங்களோட நிலையை அறிஞ்சு இப்ப தம்பி படிக்கும் வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி உதவியோ அப்படி எதுவும் செய்ய நினைக்கிறவங்க வந்து எங்களை தொடர்பு கொண்டு அந்த உதவியை செய்யலாம். அதோட வந்து இப்ப கொழும்புல இருக்கிற யாரும் உறவுகள் வந்து பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து தங்கி இருக்கிறதுக்கு ஒரு ரூம் அப்படி ஏதாச்சும் இருந்தாலும் அவங்க எப்படியான ஒரு சின்ன ஒரு இடமா இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயத்த வச்சு நானும் வந்து யோசிச்சு பார்க்கக்குள்ள விளங்குது எனக்கு. ஏதோ ஒரு இடம் கிடைச்சா நீங்க எப்படியாவது இருந்து கொள்ளுவீங்க. அதோட வந்து அந்த கேக்கோட அப்படியான கைத்தொழில்கள் செய்யலாம் தானே. அந்த கைத்தொழில நான் செஞ்சு கொள்வேன். அதை செஞ்சாலே எனக்கு போதும். ஒரு அக்காவுக்கு இருக்கிறதுக்குரிய ஒரு வருஷமா அல்லது 2 வருஷத்துக்கு இருக்கிறதுக்குரிய இந்த இடத்துல நீங்க 2 வருஷம் இருக்கலாம் என்று தெரிஞ்சா நீங்க அந்த தொழிலை செய்யலாம். அப்படியான இடங்கள் வந்து இருக்கிறவங்க அப்படியான உறவுகளுக்கு வந்து படிக்கிற காலம் வரைக்கும் தான் அந்த உதவி உண்மையில. அதுக்கு பிறகு வந்து தம்பி படிச்சாருன்னா உங்களை கைவிட மாட்டாரு. அப்படி உதவி செய்ய நினைக்கிற நீங்களும் வந்து எங்களை தொடர்பு கொண்டு அக்காக்களுக்குரிய உதவிகளை செஞ்சு கொள்ளலாம். சரி, இன்னும் வந்து டைம் எடுக்க விரும்பல, டைம் ஆயிட்டு. நீங்களும் வந்து உங்களையும் வந்து கொண்டு விட்டுட்டு வரணும் நாங்க. சரி, நம்ம முடிச்சு கொள்ளுவோம். என்ன, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா, பெரிய உதவி செஞ்சிருக்கிறீங்க. என்ன வந்து யாருன்னே தெரியாது உங்களுக்கு. சரியான பேசுனதுல ஒரு சகோதரி மாதிரி உடனடியாக படிப்புன்னு சொன்னோன்னும் நல்லா கதைச்சாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஃபோனில் கதைக்கிற நேரம் ரொம்ப ஆறுதலாக இருக்கும். யாரோ நல்ல பழக்கமானவங்க கதைக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு. அப்போ நினச்சிட்டே இருப்பேன். அப்போ மகனும் கேட்டார் யாருன்ட்டு. இல்லை, நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்கம்மா, யாரை நம்பி போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை, அவங்க நல்ல பார்க்கவே தெரியும், நல்லா நான் அவங்களோட இதெல்லாம் பார்த்துருக்கேன்னுலாம் நல்லா சொன்னேன் நான். ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் இருக்குமா. இப்ப சொல்ல போனா நீங்க வந்து வீடு இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டீங்கல்ல. வாடகை வீடு நாங்க இருக்கிறதும் இருக்கிற வாழ்க்கைய வந்து இருக்கிறதோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம். உங்களுக்கு வந்து அந்த படிப்பு ரீதியா இருக்கிறதுதான் பெரிய கஷ்டம். அதுக்கு பிறகு தம்பி படிச்சாரு, அவர் போயிட்டாருன்னா நான் அதுக்கு பிறகு ஃப்ரீ. இப்ப வந்து நாங்க வீடியோ எடுக்க போயிருக்கலாம், இருந்தாலும் போகல. ஏன்னு தெரியும், நீங்க வந்து நான் வந்த உடனே காரான்னு சொல்லி கேட்டீங்க. எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்துட்டு. நாங்க வந்து கோட்டை பிடிச்சிதான் வந்திருந்தோம். எங்கிட்ட வந்து பைக் மட்டும் தான் கார்ல இருந்தவங்க உங்க மாதிரியே இருந்தாங்க. நான் உங்களை கண்டிருக்கேன் தானே. அக்கா வந்து கண்ட உடனே வீடியோல ஒரு மாதிரி இருக்கீங்க, நேரில் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல. அப்ப நான் கேட்டேன்னா, அப்ப வீடியோல நல்லா இருந்தேன்னா நேர்ல நல்லா இருக்கணும்னு சொல்லி, நேர்ல தான் நல்லா இருக்கீங்க, வீடியோவோட நல்லா இருக்கீங்க. வீடியோல வேற மாதிரி கடுமுண்டா இருக்குண்ணா வீடியோல. இல்ல, அதே மாதிரி தான், வேற மாதிரி.
அப்புறம் நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க, அவர் எல்லாருக்கும் படிச்சு உங்களோட தொடர்பு கொண்டு உங்க மூலமா இன்னும் யாருக்கும் நிச்சயமா உதவி செய்வாரு. அது நான் ஒரு வேர்டு உங்களுக்கு சொல்லி விட்டு போறேன், அது கட்டாயம் நடக்கும். நீங்கள் எப்பவுமே தொடர்புல இருங்க. நான் தொடர்பு எங்களாலையும் இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச உதவி உங்களுக்கு செஞ்சிருக்கோம். அதுல மன திருப்தியா இருக்கு. அப்ப மேலதிக உதவி கிடைச்சா நீங்க அந்த கொஞ்ச நாள்ல செஞ்சுட்டு செய்ய விடுவாங்களே, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. உதவி வந்தா உடனே உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். சரியா? ரொம்ப நன்றி ஐயா. உங்களை உண்மைக்குமே பார்க்கணும், கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த வீடியோ மூலம் கிடைக்கிறோம். எங்களோட உண்மைக்குமே உங்களோட தொடர்புல இருங்க. ரொம்ப நன்றி. சரி அம்மா, சரிங்க. சரி, இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். அக்காவோட பேசினதுல அவங்களோட உண்மையான கஷ்ட நிலவரம் தெரிஞ்சிருந்துச்சு. அதுல எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் தான் படிச்சு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த தன்னம்பிக்கையை கைவிடாம அந்த தம்பி தொடர்ச்சியா படிச்சு கொண்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பா தமிழ் பிள்ளைகள் 3 பேர் தான் அந்த யூனிவர்சிட்டியில அந்த பெட்சில் இருக்காங்க. அந்த இடத்துல டொப்பருக்கு அந்த தம்பி வாராருன்னு சொன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சொல்லப்போனா அந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருந்தே அவர் அந்த இடத்துக்கு வராருண்டா அவருக்கு சரியான ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூடி இல்லைன்னு சொல்லி அதைத்தான் அவங்க பெருசா சொல்லியிருந்தாங்க. ஏன்னு சொன்னா இப்போ கொழும்புல அவங்க இருந்த இடங்கள்ல நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ அதால தான் அவங்க அந்த விஷயத்த மெயின்படுத்தி சொல்றாங்க. அதோட அந்த அம்மா அவங்களும் சாதாரணமா இல்லை, அவங்களும் படிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த வயசு கொஞ்சம் போனதால அவங்களுக்கு தொடர்ச்சியா எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அதுலேயும் அவங்க இப்போதைக்கு வீட்டு வேலை செஞ்சுதான் அவங்க தற்போதைக்கு வீட்டு வேலை செஞ்சுதான் அவங்களோட பிள்ளைகளை பார்த்து கொண்டு வராங்க. அதுலேயும் 3 மாதத்துக்கு இருக்கிறதுக்கு தான் வீடு ஒன்று இருக்கு. அதுவும் இந்த மாத எண்டோட அவங்க அந்த வீட்டிலிருந்து எழும்போனும். அடுத்த கட்டம் அவங்க என்ன செய்யறே தெரியாம அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இருந்தாலும் தன்னுடைய மகண்ட படிப்புக்காக எங்களை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க. அந்த வகையில அவங்களுக்குரிய உதவியை நாங்களும் பாஸ்கரன் ஐயா மூலம் செஞ்சு இருந்தோம். ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அக்காவை இனி கொண்டு விடணும். 6 மணி ஆயிட்டு. இனி கொண்டு போய் விடுறதுக்கு எப்படியும் எங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் எடுக்கும். என்னென்னு சொன்னால் பெட்டிகளோ டவுனில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே கொண்டு போய் இப்போதைக்கு விடணும். இந்த காணொலியை நாங்களும் முடிச்சு கொள்கின்றோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய்.